தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணத்தில் திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களோட எண்ணங்கள், உங்களோட நோக்கம், குறிக்கோள்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மிதுன ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் கடகராசியில் இருக்காரு. 17ஆம் தேதி வக்கரகதியாகி மிதுன ராசிக்கு வரார். புதனோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதோட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா பயணிக்க போறாங்க. குரு பகவான் மிதனத்திலையும், சனி பகவான் மீனத்திலையும், ராகு கும்பராசிலையும், கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இது உங்களுக்கு என்னென்ன சாதக பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான கிரக நிலைகள் இருக்கு. ஆனா வாழ்க்கை இப்பதான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஒன்றும் நல்லது நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. ஏன் நடக்கல? நமக்கு ஜோசியர் நல்லா இருக்காதுன்னு சொன்னா நிச்சயமா நல்லா இருக்க மாட்டேங்குது, ஆனா நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் அது நடக்க மாட்டேங்குது. இவங்க சொல்ற கெட்டது பூரா நடக்குது, நல்லது எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு தனக்குத்தானே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கூடிய மனநிலையில தான் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பீங்க. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டில் 11ஆவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு. தன வீட்டில் 2ஆவது வீடு, அதாவது லாபத்தில் சனி, தனத்தில் குரு. இந்த 2 கிரகமே சூப்பராக தானே இருக்கு. என்ன ஒன்றுமே நல்லது நடக்கலையே. 10ல் வேற ராகு இருக்காரு. இத்தனையும் சேர்ந்து நம்ம ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணுமே, ஆனால் நமக்கு திடீர்னு கடன் தானே வருது. கடனை அடைக்க முடியலையே, அடவு வச்ச நகையை மூக்க முடியலையே, போதா ஊத்தத்துக்கு அப்பப்போ வைத்திய செலவு வேற வருது. என்ன இது ரிஷபராசியில பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் உங்ககிட்ட இருக்கும். ஆனா இந்த மாசம் அப்படிங்கிறது அப்படி கடந்து போகாது. உண்மையிலேயே இந்த மாசத்தை வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்க. அவ்வளவு நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல சம்பவங்கள், நல்ல வருமானம், வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாசம் அப்படின்னு இந்த ஜூலை மாசத்தை சொல்லலாம். முக்கியமான காரணம் என்னன்னா, மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கும்போது ராசி அதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த மாசத்துல ராசி அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சொந்த ராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்க போறார். அதாவது இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ரிஷபராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார போறாரு. அப்ப இந்த மற்ற கிரகங்களோட சாதகம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே தூண்டி விடுவாரு. அப்ப கிடைக்கிற நன்மைகள் அப்படிங்கிறது ரெட்டிப்பா கிடைக்கும். குறிப்பா சுக்கிரன் அப்படின்னாலே பால், அது நம்ம கலைத்துறை, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்ப ஆடு மாடு வளர்க்குறவங்க, விவசாயம் பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூழல் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கும். நல்ல பட்டி பெருகும், கால்நடை விருத்தி உண்டாகும். 10 ரூபாய்க்கு ஆடு மாடு வித்து 10 ரூபா சம்பாதிக்கலாம். விவசாயம் நல்லபடியா இருக்கும். அது மாதிரி உடல் பிணி அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்கும். இது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். எப்பா காசு பணம் 10 ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல, உடம்புல தெம்பு இருந்ததுன்னா எப்படியாவது உழைச்சி பொழைச்சிக்குவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க, ரொம்ப பொறுப்பான ஒரு ஆளுங்க. ஒரு ரிஷபராசிக்காரர்கள் நல்ல முதலாளிகளா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஆனா நல்ல தொழிலாளிகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள். ஒரு வேலையை கொடுத்தோம்னா அதை செய்யக்கூடிய நபர்கள். முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு பொறுப்பான ஆட்கள். உங்களுக்கு நீங்களே உழைச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாசத்துல நீங்க பார்க்கலாம். நிறைய காசு பணம் பொருளும், நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். கடகண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அடைக்கிறேன், இந்த மாசம் சம்பாரிச்ச மாதிரி இன்னொரு 1 வருஷத்தை ஓட்டிட்டேன்னு வச்சுக்க, எல்லா கடனையும் அடைச்சு விடுவோம்ப்பா, நிம்மதியா இருப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாசத்தோட முடிவுல 10 ரூபா மிச்சம் வச்சிருக்கேன், நான் இந்த மாசத்துல 10 ரூபா கடன் அடைச்சேன், 10 ரூபா மிச்சம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாசமா இருக்கும். குறிப்பா கலைத்துறையை சார்ந்தவர்கள் பெரிய வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு அம்சம்.
ரொம்ப நாளா வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கேன். திறமை இல்லாதவங்களாம் முன்னுக்கு வந்துட்டாங்க. எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும், எனக்கு திறமைக்கு ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே, வேற எதுவுமே நான் உன்கிட்ட கேட்கல, எனக்கு வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடு, என்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடு கடவுளே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டேன், எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்குறேன், ஒன்றும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால ரிஷபராசிக்காரர்கள் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய மாதம், மனநிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த ஜூலை மாதத்தை சொல்லலாம். மற்றபடி சூரியன் மிதுன ராசியில் இருக்கார் 17 தேதி வரைக்கும். ராசிக்கு 2வது வீட்டில் குருவோட சேர்ந்து அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. இது ஒரு ரொம்ப சிறந்த யோகம், குருராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அது 2ல் கிடைக்குது அப்படிங்கிறப்ப, இப்போ சுக்கிரனும் சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறப்ப அரசு வழி முயற்சிகளை தொடருங்க. ஒரு அரசு வேலைக்காக இருக்கலாம், இல்லை ஒரு வம்பு வழக்குகள் தீர்த்து வைக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு நிலப்புலம் பிரிக்கிறதா இருக்கலாம், பாகப்பிரிவினை செய்கிறதா இருக்கலாம், ஒரு காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து வர வேண்டிய தொகையை வசூல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்கள் மேலே தொடரப்பட்ட வழக்குகள்லேருந்து வெளியே வர்றதா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுற மானியங்கினையும் கேட்கறதா இருக்கலாம், ஒரு விவசாயத்துக்கு மானியம் கேட்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையும் இந்த மாசத்துல நீங்க பயன்படுத்துங்க. டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேறும். அரசுல என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேடி ஓடுனீங்க அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய சாத்தியம் கூடுதலா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு போட்டி தேர்வுலாம் வருது அப்படின்னா எழுதி பார்த்தரலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அது மாதிரி செவ்வாய் கேது 2 பேரும் சிம்ம ராசியில இருக்காங்க. இந்த செவ்வாய் கேது கூட்டணி அப்படிங்கிறது ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதால தாயார் வழி உறவுகள்கிட்ட கவனமா இருக்கணும். ஒரு தாய் மாமனா இருக்கலாம், இல்லை தாயாரோட பிறந்த சகோதரியா இருக்கலாம், பெரியம்மா சின்னம்மாவா இருக்கலாம். அவங்க வழியில மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவர்கள் வழியில விருந்து விசேஷம் சுப நிகழ்ச்சிகள் துக்க நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்ததுன்னா போனோமா நம்ம கடமையை செஞ்சோமா வந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாத எதையாவது பேசிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று சண்டை வளர்த்துட்டு கிடந்தோம்னா உறவு விட்டு போயிடும். அதில் கவனமா இருக்கணும். அது மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். தாய் வழி சொந்தங்கள் கிட்ட குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். பெருசா நம்ம தொடர்பு கொள்றது அப்படிங்கிறதே கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி புதன் இந்த மாச தொடக்கத்துல கடகராசியில இருக்கார். ராசிக்கு 3வது வீட்டுல இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் தான். 17 தேதி வரைக்கும் அவரும் நல்ல காசு பணத்தை கொடுப்பாரு. அதன் பிறகு அவர் வக்கரமாயி அவரோட சொந்த ராசியான மிதுன ராசிக்கே ஆட்சி பெற்று உட்கார போறாரு. ராசிக்கு 2வது வீடு. வக்கரத்துல வந்தாலும் கூட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் அடையலாம் அப்படிங்கிற வகையில உங்களுக்கு அங்கேயும் நிறைய நன்மைகள் அப்படிங்கறதே காத்துக்கிட்டு இருக்கு. சனி பகவான் அள்ளி கொடுப்பாரு, நீங்க கவலையே பட வேண்டாம். கஷ்டம் வருது நஷ்டம் வருதுன்னா சனி லாப வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சோதிச்சு தான் பார்ப்பார். நம்ம கொடுக்குற சோதனையில இவன் கர்ம வினையை தவறாம இருக்கானா, நம்ம பண கஷ்டம்னு இவங்களுக்கு கொடுக்குறோம், குறுக்கோளில ஏதாவது சம்பாதிக்க முயற்சி செய்யறானா, இதெல்லாம் சோதிச்சு பார்ப்பாரு. நேர்மை தவறாம இருக்கிறவர்களுக்கு சனி பகவான் வாழ்க்கையோட உச்சத்தை காட்டிட்டு போவார் லாப வீட்டுல இருக்கும்போது. அதனால எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி, அள்ளி திங்கிறத கரைச்சி குடிச்சாலும் சரி, 3 வேளை திங்கிறத 2 வேளை தின்னாலும் சரி, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் குறுக்கு வழியில யோசிக்காம உழைப்பை நம்பி நம்ம வேலையை செய்வோம், கடமையை செய்யறோம், பலம் வருது வரல அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை தூக்கி சனி பகவான் மேலேயே போட்டுட்டு உங்க வேலைகளை தொடர்ச்சியா பாருங்க. நிச்சயமா வாழ்க்கையோட உச்சம் அப்படிங்கிறத சனி உங்களுக்கு காட்டுவாரு. அதோட முக்கியமான விஷயம் 10ல் ஒரு பாவி இருக்கணும். ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு அங்க இருக்கார் அப்படிங்கறதால இன்னும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போவார். உச்சாணி கொம்புல கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. தொழில் புதுசா தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாசத்துல தொடங்குங்க. புதிய தொழில் உங்களுக்கு உச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப நல்ல மாசம், வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த ஜூலை மாசம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.